ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற ரெசிபி வந்து கிறிஸ்பி சிக்கன். இது ஒரு சூப்பரான சிக்கன் கறி உண்டு. இந்த டைப்பில் நீங்கள் சிக்கன் கறி செஞ்சீங்கன்னா வேறு எந்த சிக்கனுமே சாப்பிட மாட்டீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சிக்கன் கறியை எப்படி செய்கிறேன்னு நாங்கள் பார்ப்போம். வாங்க என்னையோடு சேர்ந்து நீங்களும் சிக்கன் கறி செய்யுங்க. இதுக்கு வந்து நான் சிக்கன் பிரெஸ்ட்டில் 300 கிராம்ஸ் சிக்கன் எடுத்து அதை வந்து நீட்டமாக கட் பண்ணிக்கிறேன். ஸ்லைஸாக நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு நான் ஒரு 2 பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கிறேன். மிச்சம் தேவையில்ல, 2 பிஞ்ச் இருந்தால் நல்லாவே போதும். அதே மாதிரி நான் வந்து சோயா சாஸ் 1 டீஸ்பூன் இதுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பெப்பர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன் இந்த சிக்கனை. இப்போ இதை ஒரு சைடில் வச்சுக்கிறேன். இப்போ இன்னொரு பவுல் எடுத்து அதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கொள்கிறேன். இப்போ மைதா 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கொள்கிறேன். இப்போ நான் இதுக்கு வந்து சால்ட் ஒரு 2 பிஞ்ச் சால்ட் போட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி பெப்பர் பவுடர் இதுக்கும் ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி போட்டுக்கொள்கிறேன். இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். அதோடு இதுக்கு எக் ஒயிட் ஒரு எக் ஒயிட் எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் இதுக்கு நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை நல்லா நான் விஸ்க் கொண்டால தான் மிக்ஸ் பண்ணுறேன். விஸ்க் இல்லாட்டி உங்களுக்கு ஸ்பூனாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளையிலும். இதுக்கு வந்து ஒரு திக் பேட்டர் ஒன்று வேணும். ஸோ அதனால் வாட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரே மிக்க ஆட் பண்ணாமல் கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இந்த பேட்டர் இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக வரணும். இப்போ இதை நல்லா இன்னும் கொஞ்சம் நான் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் இந்த ரெசிப்பியை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள், சட்டப்படியாக வரும். சூப்பரான டேஸ்டியான சிக்கன் கறி உண்டு. இதுக்கு நான் வந்து பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கொள்கிறேன். பேக்கிங் பவுடர் போடுற ரீசன் என்னென்னா, பேக்கிங் பவுடர் போட்டால் சிக்கன் வந்து நாங்கள் ஃப்ரை பண்ணோன்னு கிறிஸ்பியாக வரும். அதுக்கு தான். இப்போ வந்து ஒரு கடாய்க்கு போதுமான அளவு ஆயில் ஆட் பண்ணி கொள்கிறேன். இப்போ இந்த சிக்கன் பீசஸை நான் இந்த கட் பண்ணிக்கிற சிஸ்டத்தை பாருங்கள். நீட்டமாக தான் நான் கட் பண்ணிக்கிறேன். இதுக்கு சிக்கன் பிரெஸ்ட் தான் சரி வரும். நான் பிரெஸ்ட் தான் எடுத்தேன். இந்த மாதிரி நீட்டமாக நாங்கள் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அப்போ தான் அது இந்த ஃப்ரை பண்ணோன்னே நல்லா இந்த கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீட்டமாக நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நாங்கள் இதை இந்த பேட்டரில் ஃபுல்லாக நனைச்சி நாங்கள் இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். இதில் ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுங்க, அப்படியே நனைச்சி எடுத்து அப்படியே நல்லா நாங்கள் ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். இது நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு ஃப்ரை ஆகணும். இது வேண்டாம் உங்களுக்கு 2 டைம்ஸ் ஃப்ரை பண்ணிக்கொள்ளவும் மேலும். அப்போ இன்னும் கிறிஸ்பி ஆகிக்கும். நான் 1 டைம் தான் ஃப்ரை பண்ணுறேன். இப்போ என்ன மற்ற சிக்கனையும் பேலன்ஸ் சிக்கன் எல்லாத்தையுமே நான் இதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு பேனை வச்சு அதே ஆயிலை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் மட்டுக்கு நான் போட்டுக்கொண்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணி அதை கொஞ்சம் பச்சை வாடை போகிறதுக்கு ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு நான் ரொம்ப 2 துண்டு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து ஆனியன் 1 பிக் ஆனியன் சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்தது க்ரீன் சில்லி ஒன்று கட் பண்ணி வச்சுக்கிறேன். டொமாட்டோ பிக் டொமாட்டோ உண்டு. அதோட சால்ட் கொஞ்சமும் டர்மரிக் கொஞ்சமும் போட்டு இதை நல்லா நாங்கள் வதக்கி கொள்ளணும். ஆயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டு சோயா சாஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோட டொமாட்டோ சாஸும் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் காரம் போதுமான அளவுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணினேன்.
உங்களுக்கு அதை விட கம்மியாக வேண்டாம் ரிடியூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் ஒரு கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் மட்டுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே. இப்போ நான் இதை லிட்டால் க்ளோஸ் பண்ணி சரியாக 2 மினிட்ஸ் தான் வைக்கிறேன், மிச்சம் வைக்கல. அதோடு இந்த பாருங்கள், இந்த டைப்பில் வதங்கிக்கொள்ள நான் இப்போ இந்த சிக்கன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு வேணால் ஃபஸ்ட்டுக்கு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு பிறகு செகண்ட் ஃப்ரையும் பண்ணிடும். நான் அப்படி பண்ணலை. நான் ஒரு தரக்கத்தான் ஃப்ரை பண்ணி எடுத்தேன். ஸோ இதுக்கு மேலால் ஸ்ப்ரிங் ஆனியனும் சின்னதாக கட் பண்ணி அதையும் மேலால் கொஞ்சமாக தூவிக்கொள்கிறேன். எங்கள் வீட்டில் கிறிஸ்பி சிக்கன் செய்கிறேன்டா எல்லாருமே ஃபுல் விருப்பம் தான். ஹஸ்பண்டும் விருப்பம், மவளும் விருப்பம். உங்கள் வீட்லேயும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை திண்டு பாருங்கள் எப்படிக்கிண்டு சூப்பராகிக்கும். ஸ்பைஸியாக சாப்பிட்றவங்களுக்கு ஜாதி சப்பாத்தியோடையும் நல்லா, நூடுல்ஸோடையும் நல்லா, எல்லாத்தோடையுமே நல்லா சாப்பிடலும். ஸோ நான் இப்போ இதை சர்வ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் கிறிஸ்பி சிக்கன் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் வந்துட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டக்குண்டு பாருங்கள், பிச்சை போக்கில் சட்டப்படி கிறிஸ்பி ஆகிக்கி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். பாய் பாய், ஹேவ் அ நைஸ் டே.